வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நம்ம வந்து செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு ரெசிபி தான். ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம் சொல்லிட்டு மைசூர் பாக் செய்ய போறோம். மைசூர் பாக் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த ஹார்டா இருக்கும் இல்லையா, அந்த மைசூர் பாக் செய்யல. கீ மைசூர் பாக். கீ மைசூர் பாக் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? வாயில போட்டாலே அப்படியே கரைஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைசூர் பாக் தான் செய்ய போறோம். இதுக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு இன்கிரீடியன்ஸ் தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி செய்யறோம். ஒரு 50 பேருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 பீசஸ் வரும். வீட்டில் அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ வீட்டில் செய்யறதுக்கு ஒரு 300 கிராம்ஸ் கடலை மாவு வச்சு எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அளவு மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் செய்யுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ நம்மளுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்ம சேனலுடைய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒருத்தவங்க யாஸ்மின் ஷபீர்ன்ற சிஸ்டர் தான் நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கிவ் அவே வச்சோம் இல்லைங்களா, அதில் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஸோ வின்னர் வந்து மெயில் பண்ண சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அப்போ மெயில் அனுப்பும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்றத நீங்களே பாருங்க. ப்ரோ, லாட் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் டு ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் இருக்கட்டும். யூ ரீச் மோர் அண்ட் மோர் இன் யுவர் லைஃப். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்கிற குக்கிங்கில் ஒரு சாப்பாடு செலவு அதையும் சேர்த்து ஓல்டேஜ் ஹோம்க்கு கொடுங்க. அது எனக்கு பெரிய பிளெஸிங்காக இருக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க. அஹமதுல்லா ஃபார் திஸ் பிரதர்ஹுட் ஃபீலிங் மேக் மீ ஃபீல் குட். அதாவது நம்ம சமைக்கிறதுல ஒரு சாப்பாடு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யாருக்காவது கொடுங்க இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு சாப்பாடு சேர்த்து சமைக்கிறத விட இவங்களுக்காகவே ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்வீட் வீடியோ செய்கிறப்போ இவங்களுடைய ஸ்பான்சர் வச்சு பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இது யாருக்காக கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருணை இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டின்னரோட சேர்த்து இந்த ஸ்வீட் கொடுக்க போகிறோம். நைட்டாக அவங்க டின்னர் கூட இந்த ஸ்வீட் வச்சு சாப்பிட போகிறோம், ஓகேங்களா? வாங்க இப்போ மைசூர் பாக் எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைசூர் பாக்கு போடுற ட்ரேல வந்து நெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாங்க. இதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அடுப்பு பற்ற வச்சு நம்ம மைசூர் பாக் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இதை மிஸ் பண்ணிடும். அப்போ லாஸ்ட்டில் சொதப்பலாயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிலையும் நெய்யும் சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. கொதிக்க வைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். அடுத்தது நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட நெய் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ லைட் ஹீட் பண்ணால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி வச்சிருக்க நெய்யும் ஆயிலையும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிச்சிரும். அதனால் நம்ம இப்போயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போயே மைசூர் பாக்கு மாதிரி இருக்குது பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, செம்மையாக இதை. ஓகே, இது அப்படியே சேஃபாக தூக்கிட்டு போய்ட்டு எங்கேயா வைக்கணும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஒரு கம்பி பதன்றது இதுதாங்க. இந்த மாதிரி ஊத்துறப்ப ஒரே கம்பியா ஊத்துது பாருங்க, டாட் டாட்டா வராம. ஸோ இதுதான் ஒரு கம்பி பதம். நீங்க கையிலையும் தொட்டு பார்க்கலாம், ஒரு தடவை இதுவாகும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு, அதாவது நெய்யிலும் எண்ணெயிலும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பேரா பண்ணுங்க, அப்போதான் இது ஈஸியா இருக்கும். ஊத்துறேன், நல்லா வேகமாக ஊத்துறேன். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஊற்றலாம். ஒரு ஆள் ஊற்றிக்கிட்டு ஒரு ஆள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது அடி பிடிக்காம கரெக்டாக வரும். நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணால் அதோட ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெய் எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ஒரே ஆட் பண்ணாதீங்க. தனியாக ஆட் பண்ணுங்க. Now,
நம்ம ஊற்றுற நெய் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த கடலை மாவு. அது இழுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்றா பரட்டிட்டு வரும். இன்னும் லிக்விடாக இல்லாமல் கெட்டியாக பரட்டிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15-20 மினிட்ஸாக கிண்டிகிட்டு இருக்கேன். ஒரு செகண்ட் கூட நிறுத்தவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சேம் டைம் இந்த மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா அழகாக ஒரு அல்வா பதம் இருக்குது இல்லைங்களா? அல்வான்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, எல்லாமே ஒன்றா பிரட்டிட்டு வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து மைசூர் பாக்கு எடுத்து ட்ரேயில் மாற்றிக்கலாங்க. ஓகேங்க, மைசூர் பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சதை விட நிஜமாவே பார்க்கறதுக்கு கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பராக வந்துச்சு. ரவுண்டு சைடில் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நானும் டோனியும். இப்போவே அந்த மைசூர் பாக்கான பதம் வந்துடுச்சு, அதாவது டேஸ்ட்டு. இது வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸா சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும். உடனே கட் பண்ணக்கூடாது, அதாவது கோடு போட்டு வைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இது ஆறணும். ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் ஆறுனதுக்கப்புறம் கோடு போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 7 to 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பிரித்து எடுத்திங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே கேக்காக அழகாக வந்துடும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஆற வைக்கலாம். ஓகேங்களா? சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா பார்த்து செய்யுங்க. அதாவது லைட்டாக ஒரு ட்ராப் பட்டால் கூட கிண்டும் போது பப்பளம் போட்டுக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக செய்யுங்க. வாங்க எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கோடு போட்டு வச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி வாவ். செம்மையாதுப்பா. இல்லை காலகையர் பாஷையா? Du sagst me hasta busta moino suo. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு வந்து செஞ்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து பிரித்து எடுத்தோம். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? சேஸ் சேஸ் போகிற பழக்கமே நான் வாயில போட்ட உடனே கரையுதுங்க. அது ஏன் டைல நான் சொல்லலாம்னு வந்தேன், நீ சொல்லிட்ட. பல்லுக்கு வேலையே கொடுக்க தேவையில்லை. 32 பல்லும் கொட்டி போன தாத்தா பாட்டி கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா கூட அப்படியே பாருங்களா காட்டுவாங்க. வெண்ணெய் மாதிரி உள்ள இறங்குது. நெய் தானே போட்டு எப்படி வெண்ணெய் மாதிரியா இருக்கும்? அவ்வளோ ஸ்மூத்தா போகுது. செம்ம சாஃப்ட்டுங்க. அதாவது கடையில் வைக்கிறத விட சாப்பிட்டுங்க. அதான் உண்மை. இந்த கீ மைசூர் பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பேக்கரிலையோ இல்லை ஒரு நார்மல் ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா 400 rupees per kg விற்கிறாங்க. பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா 800, 700லாம் விற்கிறாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே செய்யலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் நாங்கள் சொன்ன ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸ்மால் குவான்டிட்டியாக செய்கிறப்ப அவுட்புட் இன்னும் பர்ஃபெக்டாக வரும். நான் பெரிய குவான்டிட்டி ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால டேஸ்ட் வந்துடுச்சு 100% ஷோர். அவுட்புட்டும் வந்துடுச்சு.
பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நாங்கள் வந்து சாஃப்டாக நினச்சதுனால ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் தவிர மற்றபடி சூப்பராக இருக்குது. வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டோம், டேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது குழந்தைங்களை எடுத்து போய் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து நமக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தீபாவளி ஸ்பெஷல் நெய் மைசூர் பாக் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க நமக்காக. சரியா? எல்லாரும் என்ன சொல்லலாம் உங்களுக்கு? தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. சரி, ஓகேடா, எல்லாருக்கும் பாய். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க.